அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பிஆர் மேக்ஸ் அகாடமியில் பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பி, டிஎன்செட், டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ஸ் 504 கோட் ஏஎஸ்ஐக்கு இப்போ கால் ஃபார் வந்திருக்குல்ல. இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கெல்லாம் ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். Yes, I believe that my voice is clear. So, without any interruption or without any external noise. Clear ஆ கேக்குதா? Okay, so we can start. என்ன ஒரு சின்ன கன்கரன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வரல கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவேன். I will call upon the name Shembaga ma'am, Shivashankari ma'am, Karthik sir, Hemalata ma'am, Muthu Lakshmi ma'am, Sita ma'am. Can you able to hear my voice? Yes, sir. Oh. Okay. கேக்குதா? Yes, sir. ஓகே. நன்றி நன்றி நன்றி. ஓகே, உங்களுடைய மார்க்ஸ் எல்லாம் பார்த்து எனக்கு அனுப்பி விட்டுருந்தீங்க. ஐ ஃபீல் ஜெலஸ் ஆன் யூ கைஸ் ஆக்சுவலி. ஏன்னா எக்கனாமிக்ஸ் படிச்சவங்களாலே அவ்வளவு கொஸ்டின்ஸ் போட முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா நீங்க அவ்வளவு சூப்பரா எடுக்கிறீங்க. இதே கன்சிஸ்டன்சிய 3 சப்ஜெக்ட்லயும் காட்டுங்க, ஸ்டேட் ரேங்க்ல நம்ம வந்துடலாம். சரிங்களா? அந்த ஒரு விஷயம் தான். அதே மாதிரி ஆஸ் ஐ ப்ராமிஸ்ட், எக்கனாமிக்ஸ்ல அவங்க எப்படியும் 90% மேல எடுக்க வைப்பேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் சபதம் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஒர்க் ஆன் இட். ஸோ அதுக்கான இதுதான். சரிங்களா? அதே மாதிரி இந்த வாரமும் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சண்டே மட்டும் கொஞ்சம் ப்ரீபோன் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா பிகாஸ் 6 o'clock I'm having one small birthday function. சரிங்களா? அங்க போற மாதிரி இருக்கும். சரிங்களா? சண்டே அதனால கொஞ்சம் முன்னாடி வச்சிடலாம். சரியா? இஸ் இட் ஓகே ஃபார் யூ ஆல்? Okay, sir. அதனால ஃப்ரைடே கிளாஸ் இருக்கா, பட் சாட்டர்டே சண்டே கிளாஸஸ் இருக்கும். சரிங்களா? அது மீன் டைம்ல உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன், இந்த வீக்கெண்டு மணி அண்ட் பேங்கிங்ல ஒரு டெஸ்ட் கொடுத்துருவேன். அதனால உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ வித்தவுட் மச் டிலே வி கேன் ஸ்டார்ட் அவர் டிஸ்கஷன். ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். என்ன பார்த்தோம்னா, மணி எப்படி உருவாகுனுச்சு, மணின்னு ஒன்று இருக்கிறதுனால பார்ட்டர் சிஸ்டம்ல உள்ள குறைபாடுகள்லாம் எப்படி போக்குனுச்சு, அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் எஸ் பார்ட்டர் சிஸ்டம்ல உள்ள குறைபாடெல்லாம் எப்படி பணம் வந்து நிவர்த்தி பண்ணுச்சு, அந்த கமாடிட்டி மணி, சரிங்களா, காயின்ஸ் எல்லாமே வந்து அதோடைய ஒவ்வொன்றோடைய குறைபாடுகள். சரிங்களா? அப்படி பார்க்கும் போச்சுல பேப்பர் மணி, சரிங்களா, அந்த பேப்பர் கரன்சி, இதுல இருந்த குறைபாடுகள் வந்து கம்பேரிட்டிவ்லி குறைவு. சரிங்களா? இந்தியா ஃபுல்லா டிஜிட்டல் ஆகட்டும் சந்தோஷம். இந்தியா ஃபுல்லா எல்லாமே வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன் நடக்கட்டும், இன்னும் ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? பட் இப்போ ப்ரிடாமினன்சியா பாத்தீங்கன்னா பேப்பர் கரன்சி தான் சர்க்குலேஷன்ஸ்ல இருக்கும். சரிங்களா? திடீர்னு மோஸ்ட் ஆஃப் த டைம் மை மாம் யூஸ் டு ஸ்கோல்ட் மீ. என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் ஜிபே பண்ணிடவா, பேடிஎம் பண்ணவான்னு தான் கேட்டுட்டு இருப்பேன். என்னைக்கா ஒரு நாள் இப்படி நீ கையில கேஷ் இல்லாம இருப்ப, அந்த இடத்துல நெட்டு கிடைக்கல, அப்ப நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால ஒரு சேஃப்டிக்காச்சும் ஒரு 500 rupees கையில வச்சுக்கோ அப்படிம்பாங்க பொதுவா. அப்போ என்னதான் மணிக்கு சப்ஸ்டிடியூட்டா நம்ம நிறைய கண்டுபிடிச்சாலும் ரியலிஸ்டிக்கா பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் கரன்சி ஆர் மணி அதுதான் சர்க்குலேஷன்ல இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம் காயின்ல உள்ள குறைபாடுகள் என்னன்னு பார்த்தோம். ஒண்ணு, காயினை வந்து ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு நம்ம வந்து டிரான்சிட் பண்றது, மொபிலிட்டி பண்றது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். சரிங்களா? ஜஸ்ட் லைக் தட் ஈஸியாலாம் கொண்டு போக முடியாது. சரிங்களா? ஐ டூ ரிமெம்பர் தட் சின்ன வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல இந்த கடைக்கெல்லாம் போறதுக்குலாம் காயினா கொடுத்து விட்டாங்கன்னா நான் போக மாட்டேன். கடைக்கெல்லாம் காயின்லாம் கொண்டு போக மாட்டேன். எனக்கு ரூபா நோட்டை கொடுங்க, தட் இஸ் மை பிரெஸ்டீஜ் இஷ்யூ அப்படிம்போம். சரிங்களா? இப்ப காயினே கிடைக்கிறது கிடையாது. பட் ஆனாலும் இந்த காயின்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம கொண்டு போக விரும்ப மாட்டோம். சரிங்களா? ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, இட் இஸ் ஹெவி டு கேரி. சரிங்களா? அது நம்ம கொண்டு போக முடியாது, அதை கவுண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் எல்லாம் இருந்ததுனாலதான் காயினோட யூசேஜஸ் குறைஞ்சது. பட் அதெல்லாம் விட அட்மினிஸ்ட்ரேட்டர் கவர்மெண்ட்டுக்கு என்ன மேஜர் ப்ராப்ளம் இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, கவுண்டர் ஃபீட்டிங் கரன்சிஸ். சரிங்களா? கவுண்டர் ஃபீட்டிங், வீட்டில் உட்காந்து காயின் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு நான் ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு சொன்னேன். நான் முகமது பின் துக்ளக்குடைய ஆட்சியில என்ன நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் நான் வந்து சொன்னேன்.
அப்போ இந்த மானிட்டரி விஷயங்கள், கரன்சி அட்லீஸ்ட் பிரிண்ட் பண்ணி சர்க்குலேஷன்ல விடுறதுக்கு ஆச்சும் ஒரு ஏஜென்சி நமக்கு தேவைப்படுது. எதுக்கு? ஒரு யூனிஃபார்மிட்டிக்கு. ஏன்னா நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மணில பார்த்தோம், யூனிஃபார்மிட்டி ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இப்போ நீங்க வந்து ரூபா நோட்டை கொடுத்தீங்கன்னா நம்மளால வந்து கண்டுபிடிச்சு சொல்ல முடியாது 50 ரூபா இது 20 ரூபா நோட்டு, இது 500 ரூபா தாள் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். யூனிஃபார்மிட்டி. இந்த யூனிஃபார்மிட்டியை நம்ம எப்படி என்ன பண்ண போறோம்? யூனிஃபார்மிட்டிக்கு அப்படின்லாம் நிறைய சேலஞ்சஸ் வரும்போதுலதான் இந்த பேங்கிங்னு ஒரு கான்செப்ட் வருது. சரிங்களா? இந்த பேங்கிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வருது. பட் இந்த பேங்கிங்கோடைய பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிறைய டைப் ஆஃப் பேங்க்ஸ் இருக்குது. சரிங்களா? ரீஜனல் ரூரல் பேங்க் படிப்போம், டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் படிப்போம், இதெல்லாம் நம்ம இந்தியன் எக்கானமில படிப்போம். பொதுவா பேங்க் அப்படின்னு ஒரு வார்த்தையை கேள்விப்பட்ட உடனே உங்களுக்கு ஆக்சுவலா என்ன ஸ்ட்ரைக் ஆகும்? நான் பேங்க்குக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா என்ன பர்பஸ்க்காக போவாங்க? என்ன தோணும் உங்களுக்கு ஆக்சுவலி? அங்க என்ன நடக்கும்? எனிஒன்? லாஸ்ட் டைம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதில் சொன்னாங்கல்ல, அதே மாதிரி யாராச்சும் உங்க வீட்டுல யாராவது இந்த லெக்சரை கவனிச்சிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரிஞ்சா கூட சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பேங்க் அப்படின்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ். சரிங்களா? இதுதான் காமனான கொஸ்டின் தான் கேட்கறேன். நான் ரொம்ப சேலஞ்சிங்கான கொஸ்டின்லாம் கேட்கல. ஒரு பேங்கோட பர்பஸ் என்ன எக்கானமிக்கு? எஸ், சொல்லுங்க பாப்போம். கேன் யூ ஏபிள் டு ஹியர் மை வாய்ஸ்? அப்பப்போ எனக்கு அதையும் செக் பண்ண வேண்டி இருக்குது. வாய்ஸ் கிளியரா இருக்கா? டெபாசிட் அண்ட் லோன் ப்ரொவைட் பண்றது. இது வந்து ஃபங்க்ஷன்ஸ். சூப்பர். ஒருத்தங்களுடைய நீங்க போய் பேங்க்ல போய் கொடுக்குற டெபாசிட்டை அக்செப்ட் பண்ணணும். அதே மாதிரி யாராச்சும் கடன் கேட்டு வர்றவங்களுக்கு லோனை கொடுக்கணும். இதுதான் ஒன் ஆஃப் தி கீ கேரக்டர். சரி, வேற பேங்கை உருவாக்குறதுக்கான பர்பஸ் என்ன? நீங்க சொன்னது கரெக்ட் தான். இது நீங்க டெக்னிக்கலா சொன்னீங்க. ரொம்ப பேசிக்கா ஒரு லேமன் டேர்ம்ல ஒரு ஒரு பாமர இப்ப எனக்கு வந்து ப்ராப்பர் ஃபார்மல் எஜுகேஷன் கிடையாது. சரிங்களா? பேங்கிங் சிஸ்டம் பத்தி கேக்குறேன் நானு. என்ன சொல்லுவீங்க நீங்க? புரிய வைங்க பாப்போம். சரிங்க, ஐ வில் டெல் ஒன் திங். சரிங்களா? இப்போ when I was started my career as a banker, சரிங்களா, நான் I always used to proudly say that I was a banker by profession. சரிங்களா? As I told, I'm having a 7 years of experience in banking sector. I worked as an assistant manager. சரிங்களா? இப்போ இங்க பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் வேலைக்கு சேர்ந்த பேங்க் பேர் வந்து ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்ட். சரிங்களா? அதோடைய லோகோ கிட்டத்தட்ட இப்படிதான் இருக்கும். அதோடைய லோகோ இப்படிதான் இருக்கும். இது பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா டைசி வீல் அப்படிம்பாங்க. டைசி வீல் அப்படிம்பாங்க. இந்த லோகோக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாலாபுறமும் இருந்து வெல்த் வந்து ஒரு காமனான இடத்துல வந்து அக்யூமுலேட் ஆகணும் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம வீடுகள்ல வந்து இன்ஃபார்மலா சேவ் பண்ணி வச்சிருப்போம். எப்படி சேவ் பண்ணி வச்சிருப்போம்? அஞ்சரை பெட்டியில போட்டு வச்சிருப்போம், பிகி பேங்க்ல போட்டு வச்சிருப்போம். சரிங்களா? சிலர் டைரிக்குள்ள வைக்கிற பழக்கம் உண்டு ரூபாவை. சரிங்களா? நம்ம வீடுகளில் உள்ள கண்டெய்னர்ல போட்டு வச்சிருப்போம். சரிங்களா? ஏன்னா ட்ரெஷர் ஹண்ட்ல ஆடுறதுல நம்ம அம்மா மாதிரி சிறந்தவங்க கிடையாது. சரிங்களா? பைசா எங்க வச்சிருவாங்கன்னு தெரியாது. அந்த அளவுக்கு ஷி வில் கீப் மணி ஹியர். ஃப்ரிட்ஜி கவருக்கு கீழே பார்த்துருக்கேன் நான் எங்க வீட்டுல. அப்புறம் எங்க வந்துருக்கோம், கண்ணாடிக்கு பின்னாடி இருக்கும். இப்படி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளோடைய ஹவுஸ் ஹோல்டோடைய இந்த மாதிரி சிறுக சேர்த்து வைத்த பைசாவை ஒரு காமனா ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தாதான் வெல்த் அக்யூமுலேட் ஆகும். வெல்த் அக்யூமுலேட் ஆனாதான் இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் நடந்தாதான் ப்ரொடக்ஷன் நடக்கும். ப்ரொடக்ஷன் நடந்தாதான் ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும். ஜிடிபி இன்க்ரீஸ் ஆனாதான் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகரிக்கும். எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகரிச்சாதான் மக்களோட வாழ்க்கை தரம் கூடும். அப்போ பேங்கிங் செக்டாரும் பொருளாதார வளர்ச்சிக்கும் சரி, வேலை வாய்ப்புக்கும் சரி, இது ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்டிடியூஷன் இந்த பேங்கிங்கிறது. சரிங்களா? ஸோ அதனாலதான் நீங்க நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்களா,
இப்போ கொஞ்சம் பேங்க் ஸ்டாஃப்ஸ் வந்து ஸ்ட்ரைக் போறது கிடையாது. சரிங்களா? வழக்கமா நீங்க நியூஸ்ல எல்லாம் கேட்பீங்கல்ல, வங்கிகள் தொடர் விடுமுறை, டிரான்சாக்ஷன் பண்றவங்க பண்ணிக்கோங்க, வங்கி ஊழியர்கள் போராட்டம், இதனால வந்து 34,000 கோடி ரூபாய் ஒர்த்தான பரிவர்த்தனை தடைப்பட்டது. இப்படி எல்லாம் நியூஸ் பார்த்திருக்கீங்களா? பாப்பீங்க, பார்த்திருப்பீங்க. சரிங்களா? பேங்க் ஐஓபிஐ இந்தியன் பேங்க் அசோசியேஷன்ஸ் வந்து ஸ்ட்ரைக் போனதுனால ரெகுலர் எக்கானமி டிரான்சாக்ஷன் தடைப்பட்டது, இத்தனை பரிவர்த்தனை தடை செய்யப்பட்டது, தடையானது அப்படின்னு சொல்லி நியூஸ்ல படிப்போம். அப்போ வாட் ஆக்சுவலி இட் மீன்ஸ் இஸ், நமக்கு தெரியாமலே பேங்கிங் செக்டாருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். இப்போ வந்து கிளாஸ் முடிஞ்ச உடனே டின்னர் வாங்க போறேன், ஜிபே பண்ணுவேன், என் பேங்க்ல இருந்து அவர் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகுது பைசா. சரிங்களா? அப்புறம் போய் அயன் பண்ண கிளாத்தை வாங்கிட்டு வந்தேன், அங்கேயும் ஜிபே பண்றேன், அங்கேயும் உங்களுக்கு வந்து இதாகுது. அப்ப அப்படிங்கிற பட்சத்துல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, நம்மள அறியாமலே பேங்க்கும் பைசாவும் இட் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் லைஃப். அப்போ இந்த பேங்க்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கான பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எக்கானமி ஓவராலா வளர்ச்சி அடைகிறதுக்கு வெல்த் அக்யூமுலேட் பண்ணணும். அந்த வெல்த் எப்போ அக்யூமுலேட் ஆகும்னு கேட்டீங்கன்னா, சேவிங்ஸ்ங்கிற பேர்ல பல டைரக்ஷன்ல இருந்து பேங்க்குக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் யாரா கடன் உதவி, முத்ரா லோன் கீழே வந்து ஏதாவது ஒரு லோன் ஆஸ்பெக்ட்ல வந்து கேட்க முச்சுல வங்கி அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு பொருளாதார பேக்கப் கொடுத்து மீட் எடுப்பாங்க. சரிங்களா? இப்போ எக்கனாமிக்ஸ்ல வந்து இன்னோவேஷன் தியரின்னு ஒரு தியரி உண்டு. சரிங்களா? இப்போ என்கிட்ட ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா இருக்குது. சரிங்களா? ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஐ யூஸ் டு திங்க். சரிங்களா? சென்னையில படிக்க முச்சுல பயங்கர டிராபிக்கா இருக்கும், ஆட்டோஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸார்பிட் யோசிப்பாங்க. அப்ப நான் சொல்லுவேன், பைக் டாக்ஸி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சேன். இப்ப ரேபிடோ இருக்குது, ஆனா நினைச்சிருக்கேன், நிஜமாவே நினைச்சிருக்கேன் பைக் டாக்ஸிங்கிற கான்செப்ட் ஏன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. அப்ப யாரோ ஒரு ஆண்டர்பிரனர் பைக் டாக்ஸிங்கிற ஒண்ணு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரேபிடோ அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்திருப்பாரு. ஆனா ஐடியா இருக்கும், அவங்க கிட்ட கேஷ் இருக்காது. சரிங்களா? அப்போ அந்த கேஷுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் அப்ரோச் தி பேங்க். அவங்க நல்ல ஐடியாவா இருந்தா லோன் கொடுப்பாங்க, ஆண்டர்பிரனர் டெவலப்மெண்ட் கொடுப்பாங்க. அப்போ பேங்க்குங்கிறது வந்து நம்மளுடைய வெறும் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன்ஸை தாண்டி பேங்கிங்கிறது வந்து இட் இஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் எக்கனாமிக் growth. சரிங்களா? அது மூலமா தான் ஸ்டெபிலைசேஷன் பாலிசின்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? பேங்க் மூலமாவும் பொருளாதாரத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அப்போ யூ கேன் கம் டு அ கன்க்ளூஷன் தட் வை அ பேங்கிங் செக்டர் இஸ் வெரி க்ரூஷியல், வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு வந்திருக்கும். மெயின் பர்பஸ் அதுதான், வெல்த் அக்யூமுலேட் பண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்ததை வந்து நம்ம வந்து மக்களோட கொண்டு போய் சேர்க்கணும். இப்ப ஒரு கியூரியாசிட்டியில கேட்கறேன், சும்மா ஜென்ரல் நாலேஜ் ஒரு ரேண்டம் ஃபிகர் சொல்லுங்க. சரிங்களா? ரேண்டம் வேல்யூ சொல்லுங்க. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி 100 பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை பேர் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா சும்மா Rare, sir. இதெல்லாம் ரொம்ப உருட்டு உருட்டு அப்படின்லாம் சொல்லாங்கன்னா, ஐ வாஸ் a பேங்கர். சரிங்களா? வி ஹாவ் ட்ரெயின்ட் in many aspect. I was into client acceptance and anti money laundry டிவிஷன்ல இருந்தேன் நானு. சரிங்களா? ஏஎம்எல் மாங்க ஸ்ட்ரெஸ்னால தான் வெளியில வந்தேன். டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ். குவாலிட்டி இனிஷியேட்டிவ் குரூப், பிசினஸ் இன்டெலிஜென்ட் யூனிட்னு சொல்லி நான் இருக்காத டிவிஷனே டொமைனே கிடையாது பேங்கிங்ல. சரிங்களா? அதனால ஃபேக்சுவலா தான் சொல்லுவேன், சும்மா ஏதோ உருட்டிட்டு போறான் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. சரிங்களா? ஃபேக்சுவலா சொல்றேன் நானு. சொல்லுங்க பாப்போம். எஸ், ரேரா தான் வச்சிருப்பாங்க. நீங்களா ஒரு ரேண்டம் நம்பர் சொல்லுங்க சார், குவான்டிஃபை பண்ணுங்க. So 20, so 20%. சூப்பர். 20%. ப்ரிசைஸ்லி யூ ஆர் க்ளோசர் டு தட். ஃபைன். சரி, நியர்லி 24 to 26% தான் அந்த ஆவரேஜ்ல தான் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேங்க் வந்து அக்கௌண்ட் ஹோல்டருடைய எண்ணிக்கை இருக்கும். இப்போ கொஞ்சம் கூடி இருக்கு. அதுக்கு காரணம் பிரதான் மந்திரி ஜனதன் யோஜனா. இது நம்ம இந்தியன் எக்கானமி வரும் டச் பண்ணுவோம். பட் இந்த ஜனதன் யோஜனா இருக்கு பாத்தீங்களா, இந்த யோஜனா வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆதார், மொபைல் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் இணைக்க சொன்னாங்களா, அதனால கொஞ்சம் யூசேஜஸ் கூடி இருக்கே தவிர இன்னுமுமே வந்து எல்லாருமே பேங்கிங் செக்டாருக்குள்ள வந்துட்டாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விதான். சரிங்களா? பட் ஆனா கம்பேரிட்லி ஐ ஸ்டார்டட் மை கெரியர் as a banker in the year 2008 and I quit from the banking sector in the year 2015. So nearly 7 years I worked as an assistant manager. ஸோ அப்போ ஓரளவு தெரியும் growth எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ கம்பேரிட்டிவ்லி Sir, voice break only.
எஸ் எஸ் இப்ப கிளியரா இருக்கா? Yes, sir. Yeah. Okay. So the factor of matter is, எஸ், நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்லிட்டு இருந்தேன், பேங்கிங் செக்டாரோட growth வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஏன் கவர்மெண்ட் வந்து பேங்கிங் செக்டாரை உள்ள கொண்டு வர்றதுக்கு அவ்வளோ கியூரியஸா இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன். இன்க்ளூசிவா வரணும், மக்களுக்கு தேவையான பண உதவி. ஏன் பேங்க்குக்கு ஒரு காலத்துல 24 25% 20% தான் இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, அப்பெல்லாம் பேங்கிங் ஒன்லி ஃபார் கிளாஸ், நாட் ஃபார் மாஸ். சரிங்களா? அப்படிம்பாங்க. கிளாஸ் பேங்கிங் பாங்க. கவர்மெண்ட் அபிஷியல்ஸா, பிசினஸ் பீப்புளா, அவங்க மட்டும்தான் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும் பேங்க்ல. சரிங்களா? அந்த காலத்துல எல்லாம் பேங்க்குக்கு போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னா நீங்க அந்த பேங்க்ல யாராவது ஒருத்தங்க உங்களுக்கு சிவாரிசு கடிதம் கொடுக்கணும். இப்பெல்லாம் அதை சொன்னா கிரிஞ்சு மாதிரி இருக்கும், வேடிக்கையா இருக்கும் உங்களுக்கு. ஆனா உண்மை அதுதான். சரிங்களா? நீங்க அப்போ போயிட்டு ஒரு பேங்க்ல போயிட்டு நீங்க கடன் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது உங்களுக்கு என்ன பண்ணணும்? ஷூரிட்டி போடணும். யூ கேன் see in that movie வெற்றி கொடியேட்டு. ஸோ திஸ் ஃபெலோ வடிவேல் used to given a surety to பார்த்திபன். சரிங்களா? பேங்கிங். அப்போ என்னன்னா, ஒரு காலத்துல வந்து பேங்கிங் போறதுக்கே மக்கள் பயந்தாங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, இந்தியால வந்து லிட்ரஸியே ஒரு பெரிய சேலஞ்சிங். சரிங்களா? அதுல பினான்சியல் லிட்ரஸியே ரொம்பவே சேலஞ்சிங். ஈவன் நவ் யூ ரேண்டம்லி ஆஸ்க் பீப்புள் வாட் இஸ் த பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் தி சேவிங் அக்கௌண்ட், தே வில் பிளிங்க். சரிங்களா? தே வில் ஸ்டேர் அட் யூ. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னுமே நமக்கு பினான்சியல் லிட்ரஸி போய் சேர்ந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ அப்போ when I was working in the bank, at that time I was interacting with ஒரு இந்தியன் பேங்கோடைய டிஜிஎம் கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஐ டு ரிமெம்பர் தட். அப்போ சார் அந்த ஒவ்வொரு மாசமும் 1ஆம் தேதி இல்ல 2ஆம் தேதி இந்த ஒரு க்ரௌடு ஏன் சார் பொதுவா உங்க பேங்க்ல நிறைய இருக்குன்னு கேட்க போச்சுல, அவர் ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் கொடுத்தாரு. என்னன்னா, சார் 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஏன் வர்றாங்க அவ்வளவு க்ரௌடா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே வந்து பென்ஷன் ஹோல்டர் சார், எல்லாருமே பென்ஷன் வாங்குறவங்க. சார் அவங்கள ஒரு 4-5 நாள் கழிச்சு வர சொல்லலாமே சார், உங்களுக்கு அது ரொம்ப க்ரௌடா இருக்கு, வயசானவங்க வெயில வந்தீங்க. இல்ல சார், அவங்கள்ட்ட நாங்க சொன்னாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் 4 நாள் 5 நாள் கழிச்சு வந்தா ஏன் பென்ஷன் பைசாவை நீங்க வேற யாருக்கா எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா அப்ப எனக்கு இல்லாம போயிரும்ல. See, that is what understanding of a people. அப்போ பேங்கிங் செக்டாருக்குள்ள ஃபர்ஸ்ட் பேங்க்குள்ள வரவிடாம பாத்துக்கிட்டாங்க. சரிங்களா? இன்னொன்னு, பேங்கிங் செக்டருக்குள்ள வந்தாலும் மக்களுக்கு போதுமான அவேர்னஸ் கிடையாது பேங்கிங் செக்டரை பத்தி. அப்போ நமக்கு நிறைய சேலஞ்சஸ் உண்டு. அப்போ பேங்கை கொண்டு போய் சேர்க்கணும், மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். வி வாண்ட் டு டேக் அ பேங்கிங் டு த டோர் ஸ்டெப். அதனாலதான் உங்களுக்கு ஏர்டெல் மணி, பேமெண்ட் பேங்க், ஸ்மால் பினான்ஸ் பேங்க்னு என்னென்னமோ கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? அப்போ பேங்கிங் செக்டார் அப்படிங்கிறது ஒரு எக்கானமியோட growthக்கு, மணியை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, எங்கேயோ 4 பிரிண்டிங் பிரஸ்ல அடிக்க போற பைசாவை கொண்டு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நடுவுல இன்டர்மீடியரியா ஒரு பிரிட்ஜை ஆக்ட் பண்ணக்கூடியது பேங்க். சரிங்களா? பொதுவா அது வந்து ஸ்கெடியூல் பேங்க் அப்படிம்பாங்க, அட்டவணை வங்கி அப்படிம்பாங்க. அதெல்லாம் நம்ம கமர்ஷியல் பேங்க் பத்தி பார்க்கலாம். இப்போ அப்படி மக்கள் கிட்ட பேங்கை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் நிறைய முயற்சிகள் எடுப்பாங்க. சரிங்களா? கோஆபரேட்டிவ் பேங்க் மூலமா, ரீஜனல் ரூரல் பேங்க் மூலமா, எக்ஸிம் பேங்க் மூலமா, அப்படி நிறைய முயற்சிகள் எடுப்பாங்க. அப்போ இந்த பேங்க் எல்லாமே வந்து கவர்ன் பண்றதுக்கு ஒரு தலைமை வங்கி தேவைப்படுது. சரிங்களா? ஒண்ணு கள்ள நோட்டு அடிக்காம இருக்கிறதுக்கு, இல்ல ரூபா நோட்டு அடிக்கிறதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவ்லி ஒரு ஏஜென்சி நமக்கு வேணும். ஒண்ணு. இன்னொன்னு, மக்கள் எக்கானமி பொருளாதார வளர்ச்சிக்கு பேங்கிங் செக்டார் இஸ் அ பார்ட் அண்ட் பார்சல். அந்த பேங்கிங் செக்டாரை கவர்ன் பண்றதுக்கு நமக்கு ஒரு வங்கி வேணும். அண்ட் பொருளாதாரத்தை வந்து பாத்தீங்கன்னா ரெசெஷன்ல, அது மந்த நிலையில இருக்கும் பட்சத்துல, டிப்ரெஷன்ல இருக்கும் பட்சத்துல மீட் எடுக்கிறதுக்கு வங்கி வேணும். எக்கானமி ஓவர் ஹீட் ஆனாலும் சரி, ரொம்ப ரொம்ப ஸ்பீடாவும் பொருளாதாரம் வளரக்கூடாது. சரிங்களா? ரொம்ப ஸ்பீடா வளரக்கூடாது. ஒரு ஸ்டேபிள் growth இப்போ இந்தியால வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணிருக்காங்கல்ல, 6.6% இருந்து 7.3%, 7.6%. இந்த growth ரேட்டுங்கிறது அட்வைசபிள். சரிங்களா? 10%, 12%லாம் ரொம்ப ஸ்பீடெல்லாம் பொருளாதாரம் வளரக்கூடாது பொதுவாகவே. சரிங்களா? அதே மாதிரி பொருளாதாரம் 2%, 3%லயும் வளரக்கூடாது. 3.5% ஹிந்து growth ரேட்லாம் சொல்லுவாங்க, இந்த ரேட்லயும் வளரக்கூடாது.
ஸோ அப்போ பேங்க் வேணும். அப்போ இந்த பேங்கிங் செக்டார் எல்லாம் கவர்ன் பண்றதுக்கு சரிங்களா இன்னொரு ஏஜென்சி தேவைப்பட்டுச்சு. அதனால என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, வெவ்வேறு காலகட்டங்கள்ல வெவ்வேறு உலகத்துல உள்ள வெவ்வேறு நாடுகள் அவங்களுக்குன்னு பேங்கிங் செக்டாரை மேனேஜ் பண்றதுக்குன்னு ஒரு ஏஜென்சி அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ரூபா நோட் அடிக்கிறத மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, ரூபா நோட்டை வந்து கவுண்டர்ஃபிட்டிங் கரன்சிஸ் அடிக்காம, கள்ள நோட் அடிக்காம லீகலைஸ்ட் ஃபியாட் மணி, லீகலி அக்செப்டட் மணியை வந்து அடிக்கிறதுக்கு சரிங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அவங்களுக்கு பேங்கிங் தேவைப்பட்டுச்சு. அந்த பேங்கை வந்து இவங்க சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிறாங்க. இன் இந்தியாஸ் கேஸ் இட் இஸ் நோன் அஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சரிங்களா, அதாவது ஆர்பிஐ அப்படிம்பாங்க. ஸோ இவங்களுடைய பிரதானமான வேலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்தியாவில் உள்ள மானிட்டரி சிஸ்டத்தை ப்ராப்பரா கிளீனா எந்த ஒரு சட்ட சிக்கலும் இல்லாம ஸ்மூத்தா வச்சுக்கிறது தான் இவங்களோட வேலை. சரிங்களா, அதாவது எக்கானமிக்கு பணம் தேவை. எல்லாத்துக்குமே ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி பார்த்தோம். சரிங்களா, 3 ஃபங்க்ஷன் பார்த்தோம். சரிங்களா, மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தோம். சரிங்களா, மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்லாம் வந்து தனிநபருக்கு பயனுள்ளதா இருக்கும். மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், யூனிட் ஆஃப் வேல்யூலாம் வந்து அதே மாதிரி வந்து மணி அஸ் அ ஸ்டோர் ஆஃப் வேல்யூக்கு பயனுள்ளதா இருக்கும். நம்மளுடைய அசெட்டு டிரான்ஸ்ஃபரிங் தி பர்ச்சேசிங் பவர், இது ஓவரால் கண்டிஜென்சி ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் கிரெடிட் கிரியேஷன், பணத்தை உருவாக்குறதுல வங்கிகளுக்கு ரொம்ப முக்கியமான பங்களிப்பு. அந்த வங்கிக்கு தேவையான பணம் வேணும், அதை அடிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு ஏஜென்சி வேணும் நமக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேஷனல் இன்கம், லேண்டுக்கு ரெண்டா, லேபருக்கு வேஜா, கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்டா, ஆண்டர்பிரினருக்கு ப்ராஃபிட்டா பிரிச்சு கொடுக்கறதுக்கு என்ன வேணும், பணம் தேவைப்படுது. சரிங்களா, அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் யூட்டிலிட்டி மேக்சிமைசேஷன், ப்ரொடியூசரா இருந்தா ப்ராஃபிட்டை மேக்சிமைஸ் பண்றதுக்கு, ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்றதுக்கும் கவுண்ட் பண்றதுக்கு பணமா வேணும். அதே மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலையும் இது பண்றதுக்கு நமக்கு என்ன பண்றோம், யூட்டிலிட்டி எது தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம பணத்தை பயன்படுத்துறோம். அது போக பணத்தை நம்ம அசட்டா மாத்திக்கிடலாம். இப்போ 5 லட்ச ரூபா கிடைச்சிருக்கு அப்படின்னா நீங்க கோல்டா வாங்கி வைக்கலாம். 20-30 லட்ச ரூபாய் கிடைச்சா உங்க ஊர் பக்கத்துல லேண்டா வாங்கி வைக்கலாம். ஒரு 15-20,000 ரூபாய் கிடைச்சதுன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடலாம். ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கிடைச்சா பிக்ஸட் டெபாசிட்ல போடலாம், ஸ்டாக் மார்க்கெட்ல போடலாம். அப்ப அப்படிங்கிற பட்சத்துல பணத்தை நம்ம என்ன பண்ணலாம், அசட்டாவும் மாத்தி வைக்கலாம். அப்போ இந்த மல்டிபிள் பர்பஸ்க்கு இருக்கிற இந்த பணத்தை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், கவர்ன் பண்றதுக்கு எக்கானமிக்கு நமக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் தேவைப்படுது. அப்போ உலக நாடுகள் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது நிச்சயமாக சென்ட்ரல் பேங்க்னு ஒண்ணு தேவைப்படும். இதுல ஆரிஜின் எங்க இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா இங்கிலாந்துல இருந்தா. பொதுவா வந்து எக்கனாமிக்ஸ் வந்து எக்கனாமிக் ரிலேட்டடான கான்செப்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே ஆரிஜின் எங்க இருந்து இருக்கும்னு கேட்டீங்கன்னா யூஎஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி யூகேல தானே. யூஎஸ் வந்து பாத்தீங்கன்னா 1776 தான் சுதந்திரம் அடைஞ்சிருக்கும். இந்த சேம் இயர் வேற ஆடம் ஸ்மித் ரோட் இஸ் வெல்த் ஆஃப் நேஷன். அது ஒரு கோயின்சிடென்ஷியல் ஈவெண்ட். சரிங்களா, அது வந்து குருவி உட்கார பணம் விழுந்த கதம்பாங்கல்ல. ஆடம் ஸ்மித் வந்து மே மாசம் எழுதியிருப்பாரு, இது ஜூனோ ஜூலையோ அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே கிடைச்சிருக்கும். அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. சரிங்களா, யூஎஸ்லாம் வந்து இப்போ ரீசெண்டா ஒரு 200 இயர்ஸா தான் ஃபேமஸ். யூகே அப்படி கிடையாது. சரிங்களா, ஸோ அப்போ யூகே அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் நிறைய அந்த காலத்துல உள்ள ஆரிஜினுக்கு அவங்க தான் முக்கியமா இருந்திருப்பாங்க. அது மத்திய வங்கின்னு சொல்லும் போச்சுல மதர் ஆஃப் ஆல் சென்ட்ரல் பேங்க், மத்திய வங்கிகளுக்கெல்லாம் தாயின்னு அழைக்கப்படக்கூடிய மத்திய வங்கி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா இங்கிலாந்துல இருக்குது. சரிங்களா, அதை பத்தி நான் சொல்றேன் பின்னாடி. இப்போ இந்த சென்ட்ரல் பேங்க்னு ஒண்ணு ஏன் தேவைப்படுது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேங்க் ஏன் தேவைப்படுதுங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த பேங்கை கவர்ன் பண்றதுக்கு அப்புறம் எக்கானமியை ஸ்டெபிலைஸ் பண்ணி கூட்டு போறதுக்கு நமக்கு ஒரு ஏஜென்சி தேவைப்படுதுங்கிறது தெரியும். அதுதான் நம்மளுடைய சென்ட்ரல் பேங்க். அப்ப சென்ட்ரல் பேங்க் இஸ் a bank in any country to which has an entrusted the duty of regulating the volume of currency and credit in the country. எக்கானமில எவ்வளவு பணப்புழக்கம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் அண்ட் எவ்வளவு கடனை கிரியேட் பண்ணணும், கிரெடிட் கிரியேஷன், ரொம்பவும் கடனை கிரியேட் பண்ணி விட்டக்கூடாது, கடன் கிடைக்காமலே இருக்கக்கூடாது. சரிங்களா, அப்ப இது ஒரு பேலன்ஸ்டா கொண்டு போகணும். அதுக்காக தான் உங்களுக்கு இந்த ஸ்டெபிலைசேஷன் பாலிசின்னு வச்சிருப்பாங்க. இந்த டாபிக், இந்த யூனிட்டோட டாபிக் பேரே ஸ்டெபிலைசேஷன் பாலிசி. காரணம் இதுதான். அப்போ இந்த சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் வந்து பிஐஎஸ் அப்படிம்பாங்க, பேங்க் ஃபார் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அக்கார்டிங் டு ப்ரொஃபசர் கென்ட்னு ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, சென்ட்ரல் பேங்க் மே பி டிஃபைன் as an institution which is charged with the responsibility of managing the expansion and contraction of the volume of money in the interest of general public welfare.
ரொம்பவும் பணத்தை பொருளாதாரத்துக்குள்ள விடக்கூடாது, பணமே இல்லாமலும் இருக்கக்கூடாது. சரிங்களா? இன்ஃப்ளேஷன், டீஃப்ளேஷன் இது உங்களுக்கு இந்த டாபிக் இருக்குது. அதையும் சேர்த்து நான் சொல்லி தந்துடுறேன். சரிங்களா? சரி. அப்போ இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பணவீக்கம், பணவாட்டம். சரிங்களா? டீஃப்ளேஷன்ங்கிறது பணவாட்டம். இது ரெண்டுமே வந்து பேலன்ஸ்டா இருந்தால் மட்டும்தான் எக்கானமியோட வளர்ச்சி பாதைக்கு போக முடியும். எக்கானமி இன்ஃப்ளேஷன்ல இருந்தாலும் பொருளாதாரம் பாதிக்கும். எக்கானமி டீஃப்ளேஷன்ல இருந்தாலும் ரொம்பவே பாதிக்கும். அப்போ உங்களுக்கு வந்து பேலன்ஸ்டா கொண்டு போறதுக்கு ரொம்பவும் பணத்தை சர்க்குலேஷன்ல விட்டுறக்கூடாது, இன்ஃப்ளேஷன்ல கொண்டு போய் விட்டுரும். பணத்தை சர்க்குலேஷன்ல விடாமலே இருக்கக்கூடாது, டீஃப்ளேஷன்ல கொண்டு போய் விட்டுரும். ஸோ அப்போ இதை கவர்ன் பண்ணி பேலன்ஸ்டா கொண்டு போறதுக்கு ஒரு ஏஜென்சி தேவைப்படுது. அந்த ஏஜென்சியை தான் நம்ம மத்திய வங்கிம்போம் அப்படின்னு சொல்லி கென்ட் அப்படிங்கிறவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்போ பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வாஸ் தி வேர்ல்டு ஃபர்ஸ்ட் எஃபெக்டிவ் இன்ஆக்டிவா இருக்கிற ஆக்டிவாவும் இருக்கக்கூடிய ஒரு மத்திய வங்கி எதுன்னு கேட்டீங்கன்னா பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அப்படிம்பாங்க. சரிங்களா? இந்த பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அப்படிங்கிறது 1694 சரிங்களா? 1694 என்ன பண்ணிட்டாங்க, இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. இது வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு வேடிக்கையான கதை உண்டு ஆக்சுவலி. சரிங்களா? எப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க ப்ரொஃபசர் யூஸ் டு டெல் தட் பேங்க் ஆஃப் இங்கிலாந்துக்கு ஒரு பட்ட பேர் உண்டு. சரிங்களா? ஒரு நிக் நேம் உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஓல்டு லேடி த்ரெட் நீடில் அப்படிம்பாங்க. சரிங்களா? ஓல்டு லேடி த்ரெட் நீடில், அது ஸ்ட்ரீட் பேரே அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் தேடி பாருங்க, ஓல்டு லேடி த்ரெட் நீடில்னா என்னன்னு தேடி பாருங்க. பேங்க் ஆஃப் இங்கிலாந்து குறிக்கும். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு வயசான பாட்டி கிட்ட போயிட்டு ஊசி நூலை கோர்க்க சொன்னா அவங்க ரொம்ப சிரமப்படுவாங்கல்ல, அதே மாதிரிதான் இவ்வளோ ரிசோர்சஸ கையில வச்சிருங்க, கோடி கோடியா பைசா வச்சுக்கிட்டு அது என்ன பண்ணணும்னு தெரியாத ஒரு இன்ஸ்டிடியூட் தான் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லி கிண்டலுக்கு சொல்லுவாங்க பொதுவா. ஏன்னா ரிசர்வ் பேங்க் நம்ம வேடிக்கையா சொல்லுவோம் தெரியுமா, யார்கிட்டயாவது நீங்க பைசா கேட்டிருப்பீங்க, அது இல்ல நம்மகிட்ட யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து பைசா கேட்டிருப்பாங்க, நம்ம இல்லைன்னு இருப்போம். ஆர்பிஐட்டே இல்லையா அப்படிம்பாங்க. ஏன்னா அவ்வளோ கேஷ் வச்சிருப்பாங்க, மணி வச்சிருப்பாங்க. கரெக்டா? அப்போ உலகத்துல ஆட்டையை போட்டதெல்லாம் சேவ் பண்ணி வைக்கிற ஒரு பேங்க் தேவைப்படும்ல, அதான் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து. கரெக்டுங்களா? பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அது ஓல்ட் லேடி த்ரெட் நீடில்மாங்க. இவங்க தான். ஏன் இந்த கதை சொல்றேன்னா நீங்க ஞாபகம் வச்சுப்பீங்கிறதுக்காக தான். சரியா? உலகத்துல முத ஒரு மத்திய வங்கி உருவாச்சு அப்படின்னா அது வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாந்து தான். அண்ட் அது வந்து பாத்தீங்கன்னா 1694 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஒண்ணு. அதுக்கப்புறம் 1900 இதுக்கப்புறம் நல்லா கவனிங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் ஒவ்வொரு இயருமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆண்டு. டிஎன்பிசியில் உள்ளவங்க இயரை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஜஸ்ட் ஹாவ் அ லுக் இன்டு இட். என்னன்னா ஆஸ் பர் த ரெசல்யூஷன் பாஸ்ட் இன் தி பிரசல்ஸ் கான்ஃபரன்ஸ் 1920 ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கும், ஒரு மாநாடு நடந்திருக்கும். சரிங்களா? ஜஸ்ட் மினிட். எஸ். சரிங்களா? ஆஸ் பர் தி ரெசல்யூஷன் பாஸ்ட் இன் தட் பிரசல்ஸ் ஃபினான்ஸ் கான்ஃபரன்ஸ். சரிங்களா? பிரசல்ஸ்ல வந்து ஃபினான்ஷியல் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடந்திருக்கும். அந்த கான்ஃபரன்ஸோடைய மாநாட்டோடைய முக்கியமான தீர்மானம் என்ன அப்படிங்கறது கேட்டீங்களா, எல்லா நாட்டுக்கும் ஒரு சென்ட்ரல் பேங்க் வேணுங்க அப்படிங்கிறாங்க. புரியுதா? ஃபர்ஸ்ட் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து எவ்வளவு அட்வான்ஸ்டா இருக்காங்கன்னு பாருங்க. அதாவது 1920 தான் மத்திய வங்கின்னு ஒண்ணு எல்லா நாட்டுக்கும் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடுல பேசியிருப்பாங்க. ஆனா அவங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னோடியா இருக்காங்கன்னு பாருங்க. நியர்லி 300 இயர்ஸ், நியர்லி ஒரு 200 இயர்ஸ். அவ்வளவு அட்வான்ஸ்டா திங்க் பண்ணுவாங்க அவங்க. சரிங்களா? அப்போ பிரசல்ஸ் ஃபினான்ஷியல் கான்ஃபரன்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா we have to have a separate central bank for each and every country அப்படிங்கிறாங்க. அப்ப 1920 கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க என்ன நடந்தது இந்தியால. டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட் ஹிஸ்டரி ஆஸ்பெக்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டாமா? ஆர் யூ தேர்? எஸ் சார். 1920 என்ன நடந்தது இந்தியால? உலகத்துல வந்து 1920 பிரசல்ஸ் மாநாட்டுல என்ன சொல்றாங்க,
மத்திய வங்கி வேணும்னு பேசிட்டு இருக்காங்க. இந்தியாவில் அப்ப என்ன நடந்துட்டு இருந்தது? நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் நடந்துச்சு சார் அந்த இயர்ல. என்சிஎம் நடந்துட்டு இருந்திருக்கும். கரெக்டா? நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், சரிங்களா, அதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. சரிங்க, பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துகிட்டு இருந்தது. அதான் கேட்க வர்றேன். பிரிட்டிஷ் ஆட்சி நடந்து வந்துட்டு இருந்தது 1920கள்ல. இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுக்குன்னு ஒரு ரிசர்வ் வங்கி வேணும், அதாவது சென்ட்ரல் பேங்க் வேணும் அப்படிங்கிறது உடைய முழக்கம் வந்துருச்சு 1920ல. இதுக்கு முழு வடிவம் கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா, ஐ வில் ஷோ தட் அண்ணல் அம்பேத்கர். அம்பேத்கர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னத்துக்கு லா மேக்கரா தெரியும், லா லாயரா தெரியும், பட் பேசிக்லி இஸ் an எக்கனாமிஸ்ட். சரிங்களா? இந்தியாவில இருந்து முதல்ல வெளிநாட்டுல போயிட்டு பொருளாதாரத்துல பிஹெச்டி வாங்கிட்டு வந்த முதல் இந்தியர் டாக்டர் அம்பேத்கர் தான். சரிங்களா? இஸ் வெரி இன்டலாக்ட். அவரோட புக் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டைஸ்டா இருக்கும். அதுல ப்ராப்ளம் ஆஃப் ருபி அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருப்பார். சரிங்களா? ப்ராப்ளம் ஆஃப் ருபி அப்படின்னு ஒரு புக் எழுதிருப்பாரு. இது 1923 26 அந்த கேப்ல தான் எழுதியிருப்பாரு. சரிங்களா? 23 நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். சரிங்களா? நாட் தட் ஸ்ட்ராங் வித் தட் இயர்ஸ். அதுல அந்த புத்தகத்துல என்ன சொல்லியிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாலையும் எங்களுக்குன்னு ஒரு என்ன வேணும், ஒரு மத்திய வங்கி வேணும், we need an செப்பரேட் சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு சொல்லி ஹைலைட் பண்ணி எழுதியிருப்பாரு. சரிங்களா? என்ன எழுதியிருப்பாரு? ஈவன் இந்தியா இஸ் ஹேவிங் a many problem. India, the problem of the rupee, its origin and solution and evidence before the Royal Commission of India Currency and Finance அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல்ல இந்தியாக்கான மத்திய வங்கியான ஏன் தேவைப்படுது அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணி பேசியிருப்பாரு. எல்லாமே அதை ஒட்டி ஒட்டி தான் வரும். அப்போ இது இது நடைமுறைக்கு வருது. எல்லா நாடுகளிலையும் ஒரு மத்திய வங்கி பிறக்குது. சரிங்களா? அப்படி பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய மத்திய வங்கியோட பேர் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபெடரல் ரிசர்வ் அப்படிம்பாங்க. சரிங்களா? ஃபெடரல் ரிசர்வ் அப்படிம்பாங்க. ஃபெட் ரிசர்வ்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேங்க். சரிங்களா? ஐ கெஸ் நவ் இட் இஸ் ஹெடட் பை ஜெர்மி பவுல் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் உலகத்துல. பேங்க்ல இவர் தான் பெரிய ஆளு, டான். சரிங்களா? ஜெர்மி பவுல் அப்படிம்பாங்க. சரிங்களா? அவர் தான் இப்ப எப்படி நமக்கு இப்ப இந்தியா யாரு, சஞ்சீவ் மல்ஹோத்ரா இருக்காங்கல்ல, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னரு. அதே மாதிரி அங்க யாருன்னு கேட்டீங்கன்னா ஜெர்மி பவுல், ரொம்ப பெரிய ஆளு, பெரிய கை. சரிங்களா? அதே மாதிரி நம்ம இந்தியன் கண்டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்படி எல்லா நாடுகள்லயும் இப்ப பேங்க் ஆஃப் ஜப்பான் உண்டு. சரிங்களா? அப்புறம் வந்து பீப்புள்ஸ் ரிபப்ளிக் பேங்கா ஏதோ சொல்லுவாங்க அவங்க சைனால. அப்படி எல்லா நாடுகள்லயும் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா அப்படி சொல்லி எல்லா நாடுகள்லயும் மத்திய வங்கி பிறக்க ஆரம்பிக்குது. அதே கான்டெக்ட்ல இந்தியாலையும் பாத்தீங்கன்னா 1935 நடைமுறைக்கு வந்திருக்கும். பேஸ்ட் ஆன் தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாக்கான சட்டத்தை வந்து 1934 போட்டிருப்பாங்க. ஆனா ரிசர்வ் வங்கி நடைமுறைக்கு வந்தது எப்போன்னு கேட்டீங்கன்னா 1st of April 1935. இந்த கொஸ்டின் டிஎன்பிசியில் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கொஸ்டின் அது. சரிங்களா? ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு நமக்கு அப்ப எப்போ டாக் வந்திருக்கு? 1920 பிரசில்ஸ் கமிட்டில சொல்லியிருப்பாங்க. ஃபினான்சியல் கான்ஃபரன்ஸ்ல இப்படி மத்திய வங்கி வேணும்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் ரொம்ப தெளிவுபடுத்தியிருப்பாரு. என்ன தெளிவுபடுத்தியிருப்பாரு? எப்படியாச்சு எங்களுக்குன்னு ஒரு சென்ட்ரல் பேங்க் உருவாக்குங்கன்னு இருப்பாரு. ஸோ அதுக்கெல்லாம் பார்த்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா 1934 ஒரு ஆக்டா பாஸ் பண்ணியிருப்பாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934, அண்ட் இட் கேம் இன் டு ஃபோர்ஸ் ஆன் 1st of April 1935. ஸோ நமக்குன்னு ஒரு மத்திய வங்கி கிடைச்சிருச்சு. அப்போ இந்த மத்திய வங்கிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நேமுக்கு ஏத்த மாதிரி இட் இஸ் ஏபாக்ஸ் இன்ஸ்டிடியூட். ஏபாக்ஸ் அப்படிம்பாங்க, முதன்மையானது. சரிங்களா? எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாட்டில் உள்ள எல்லா மானிட்டரி சிஸ்டத்தையும் கவர்ன் பண்ணி அதை ப்ராப்பர் சேனலைஸ் பண்ணி கொண்டு போறதுக்கு ஒரு ஏஜென்சி இவங்க தான். ஸோ அதனாலதான் இவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் உண்டு. இப்போ மானிட்டரி ஆஸ்பெக்ட்ல பேசுறோம் அப்படின்னா, பணவியல் விஷயத்துல பேசுறோம் அப்படின்னா சென்ட்ரல் பேங்கை தவிர்த்துட்டு நம்மளால பேச முடியாது. சரிங்களா? அப்போ
The central bank occupies a most important place in the monetary system in any country, not only India. அதே மாதிரி சென்ட்ரல் பேங்க் இஸ் ஏபாக்ஸ் இன்ஸ்டிடியூட். ஆஸ் ஐ செட், மானிட்டரி சிஸ்டமுக்கு இவங்க தான். அதோட இல்லாம கமர்ஷியல் பேங்கோடைய ஃபங்க்ஷனிங்கே இவங்க தான் வழிவகுப்பாங்க. இவங்க சொல்றதை அவங்க கேட்கணும். டூ வாட் ஐ சே தான். சரிங்களா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய மீறி, அவங்களுடைய இதை மீறி உங்களால என்ன பண்ண முடியாது? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ when I was working in a bank, every Wednesday we used to send a report to Reserve Bank of India. அதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்டு, கஸ்டமருக்கான எல்லா டேட்டாவும் அனுப்புவோம். சரிங்களா? கஸ்டமர்கிட்ட இருந்து எவ்வளோ கிரீவன்சஸ் ரிட்ரஸல் சால்வ் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா ரிப்போர்ட்டும் அனுப்பணும். சரிங்களா? அவங்க வந்து எல்லா பேங்க்லேருந்தும் கேட்பாங்க. சரிங்களா? ஒவ்வொரு ஆஃபீஸ்லையும் நோடல் ஆஃபீஸர்னு ஒவ்வொரு பேங்க்லையும் நோடல் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கன்சல்டேட் பண்ணி அனுப்பிக்கிட்டே இருப்பாரு ஆர்பிஐக்கு. சரிங்களா? அந்த அளவுக்கு ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுவாங்க? ரெகுலேட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஒரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணனாலும் நீங்க ஆர்பிஐட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஒன்னு ஒரு ஸ்கீம் இருந்தது. சரிங்களா? நீங்க 1 கோடி ரூபாய்க்கு மேல யாருக்காச்சும் லோன் கொடுக்கணும்னாலும் ஆர்பிஐட்ட, நீங்க ஒரு கமர்ஷியல் பேங்கா இருக்கலாம், நீங்க ஒரு இப்போ கார்த்திக் சார் வந்து சேலம்ல ஒரு பெரிய ஃபேக்டரியை ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்காரு. சரிங்களா? அதுக்கு சுமார் ஒரு 2.25 கோடி ரூபா தேவைப்படுது. சரியா? அதுக்கு போய் பேங்க்ல போய் லோன் கேட்கறாரு. எல்லாம் ப்ராப்பரா டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு போய் கொடுக்குறாரு. இப்ப என்ன பண்ணிடுவாங்க? டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பைசா கொடுத்துருவாங்க. இப்ப தான் அப்படி. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்பிஐட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேல நீங்க எந்த இது பண்ணாலும் ஆர்பிஐட்ட நீங்க அத்தரைசேஷன் வாங்கிட்டு தான் கொடுக்கணும். அந்த அளவுக்கு என்ன பண்ணாங்க? சென்ட்ரல் பேங்க் கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க, ரெகுலேட் பண்ணி வச்சிருந்தாங்க. சரிங்களா? பேங்க்ஸை ஃபங்க்ஷன் ஆஃப் அ கமர்ஷியல் பேங்க் ஆஃப் அ கண்ட்ரி. அதே மாதிரி இந்தியன் கண்டெக்ஸ்லாம் நான் முன்னாடியே சொன்னேன், இட் இஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு. சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிறது ஒன்லி பைசா மட்டும் பிரிண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு மட்டும் கிடையாது, மானிட்டரி ஆஸ்பெக்ட்ல ஒரு கவர்ன் பண்றதுக்கு மட்டும் கிடையாது. இவங்களை கொண்டு வந்ததுக்கான மெயின் பர்பஸே என்னன்னு கேட்டீங்கன்னா, எக்கானமில ஃபினான்ஷியல் அண்ட் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கண்ட்ரி. ஒரு எக்கானமில ஃபினான்ஷியலாகவும் எக்கனாமிக்காகவும் ஸ்டேபிளா இருக்கணுங்கிறது தான். இப்போ நீங்க ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் ஃபினான்ஸை பார்த்துக்கிற நம்ம அம்மா தான். அம்மா, ஒய்ஃபு, யாருனாலும் சரி எடுத்துக்கோங்க நீங்க. சரிங்களா? அவங்க தான் ஆர்பிஐன்னு வச்சுக்கோங்க. அவங்க தான் நம்மளோட ஃபீஸ்க்கு தரணும். அவங்க தான் ப்ரொவிஷன்ஸ் பார்த்துக்கிடணும். அவங்க தான் காய்கறிக்கு பார்த்துக்கிடணும். அவங்க தான் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பார்த்துக்கிடணும், கன்வீனியன்ஸ் பார்த்துக்கிடணும், நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட் அலவன்சஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். கரெக்டா? இப்ப அவங்க வந்து ஒழுங்கா கவர்ன் பண்ணாம எஜுகேஷன், நமக்கு டியூஷன் ஃபீஸுக்கு வச்சுள்ள பைசாவை தூக்கிட்டு போயிட்டு வேற ஏதோ பர்பஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு அந்த வேலை தடைபடுதா? ஆமாவா இல்லையா? எஸ் இப்போ சார். உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் வச்சிருக்க பைசா கொண்டு போய் டிராகன் மூவி படம் பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஃபீஸ் கட்ட முடியுமா? தம்பிக்குதா இல்லையா? அதனால ரெகுலர் ரொட்டீன் ஃபேமிலி ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டிஸ் அஃபெக்ட் ஆகுதா இல்லையா? அப்போ இது லார்ஜ் ஸ்கேல்ல பாருங்க. சரிங்களா? ஃபினான்ஷியலாகவும் எக்கனாமிக்காகவும் ஒரு எக்கானமி ஸ்டேபிளா கொண்டு போறதுக்கு யாருக்கிட்ட பொறுப்பு இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆர்பிஐட்ட அந்த பொறுப்பை கொடுத்து வச்சிருக்காங்க. அப்போ அந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வச்சு அவங்க என்ன பண்ணணும்? ஃபினான்ஷியல் அண்ட் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியை பத்திரமா வச்சு பொருளாதார வளர்ச்சிக்கு அவங்க வந்து இது பண்ணணும். அதே மாதிரி இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் வைக்கணும். ஒரு பேங்க், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய முக்கியமான ஃபங்க்ஷன் என்னன்னா, எக்கனாமிக் குரோத்தை, பொருளாதார வளர்ச்சிக்கு உதவணும், பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்ணணும். சரிங்களா? பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ ஆளாளப்பட்ட எவ்வளோ பெரிய பொருளாதார அறிஞராக இருந்தாலும் அவங்க பயப்படக்கூடிய ஒரே விஷயம் என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இன்ஃபிளேஷன். சரிங்களா? இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது ரொம்ப டேஞ்சரான ஒண்ணு. எக்கனாமிக்ஸ்ல வந்து புல் ஸ்வீப் அப்படின்னு ஒரு கான்செப்டும் உண்டு. சரிங்களா? புல் ஸ்வீப் அப்படிம்பாங்க. புல் ஸ்வீப் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க மாட்டெல்லாம் அடிக்கிறதுக்கு ஒரு சாட்டை மாதிரி கையில வச்சிருப்பாங்க, தெரியுமா? அதை நீங்க பாத்தீங்கன்னா எஸ் சார். இப்படி ஒரு கம்பு இருக்கும். இந்த கம்பு வந்து இப்படி ஒரு வேவ் பேட்டர்ன் மாதிரி இருக்குமா? இப்படி இருக்குமா? எஸ் சார். இப்படி இருக்கும். சரிங்களா? கிட்டத்தட்ட ரேடியோ ஃப்ரீக்வன்சி மாதிரி இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். சரிங்களா? இது புல் ஸ்வீப் அப்படிம்பாங்க. அதாவது பொருளாதாரத்துல பண வீக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
பொருளோட விலை கூடுதுன்னு அர்த்தம். பொருளோட விலை கூடுனா லா ஆஃப் டிமாண்ட் அப்ளை ஆகுமா? எஸ் சார். கண்டிப்பா லா ஆஃப் டிமாண்ட் அப்ளை ஆகும். அப்போ when the price increases demand decreases. இப்போ நீங்க கன்சியூமரா டிமாண்டை குறைச்சிட்டீங்க, நீங்க 5% உங்க டிமாண்டை குறைச்சிட்டீங்கன்னா ரீட்டைல் கடைக்காரர் இருக்காருல்ல, கடையில ஜாமான் வாங்கி வைக்கணும்ல, அவரு இந்த பொருள்லாம் அவ்வளோ ஓட மாட்டேங்குங்க, நான் வேணும்னா வாங்கிடுறேங்க, ஆல்ரெடி போன தடவை வாங்கின பொருள் இங்கதாங்க இருக்குது அப்படின்னு சொல்லி ஹோல்சேலர்கிட்ட இருந்து வாங்குறத 10% அதிகரிப்பாராம், 10% குறைச்சுப்பாராம் பொருளை வாங்குறத. நல்லா கவனிங்க, நீங்க 5% தான் என்ன பண்ணிருக்கீங்க, உங்க தேவையை குறைச்சிருக்கீங்க. ஆனா அவர் என்ன பண்றாரு, போன மாசம் பொருள் வாங்கின சரக்கு இங்கதாங்க கிடக்குது, போனா நான் உங்களுக்கு சொல்றேங்க வேணும்னா அப்படிங்கிறாங்க. அப்ப ரீட்டைலர் 10% கம்மி பண்றாரு. இப்படி எல்லா ரீட்டைலரும் பொருளை கம்மி பண்ணி கம்மி பண்ணி கம்மி பண்ணி வாங்கினா ஹோல்சேலர் 40% பொருளை வந்து ப்ரொடியூசர்கிட்ட இருந்து வாங்குறத நிப்பாட்டிட்டு வரான். உற்பத்தியாளர்கிட்ட இருந்து வாங்குற பொருட்களுடைய அளவை இப்போ நீங்க 5% தான் பொருள் வாங்குறத கண்ட்ரோல் பண்ணிருக்கீங்க விலைவாசி கூடுனதுனால. ஆனா ரீட்டைலர் 10% ப்ரொக்யூர் பண்றத நிப்பாட்டிட்டாரு, பொருள் வாங்குறத. ஹோல்சேலர் அதுக்கும் ஒருபடி மேல போய் 40% அவர் வாங்குறத விட்டுட்டாரு. யார்கிட்ட? ப்ரொடியூசர்கிட்ட. ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாரானா 70% ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிடுவாராம். சரிங்களா? 70% ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிடுவாருமாங்க. அப்போ 70% ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணா அன்எம்ப்ளாய்மெண்ட் கூடுமா? எஸ் சார். அன்எம்ப்ளாய்மெண்ட் கூடும். கரெக்டா? இப்படி அன்எம்ப்ளாய்மெண்ட் கூடுனுச்சுன்னா மக்கள் கிட்ட இன்கம் இருக்குமா? நோ சார். இன்கம் இருக்காது. அதனால கன்சம்ஷன் குறையும். சரிங்களா? அதே மாதிரி இன்கம் இல்லாதனால மக்கள் எந்த பொருளும் வாங்க மாட்டாங்க, ப்ரொடக்ஷன் நடக்காது. ப்ரொடக்ஷன் நடக்காதனால இன்கம் இருக்காது. அகைன் அது ஒரு விசிய சர்க்கிளை கொண்டு போய் விட்டுரும். விசிய சர்க்கிளா பாவர்ட்டியில கொண்டு போய் விட்டுரும், மக்களை வறுமை கோட்டுக்கு தள்ளிடும். அப்போ இன்ஃபிளேஷன் எவ்வளவு டேஞ்சருங்கிறது இப்ப தெரியுதா? அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்ல ஒக்கூன்ஸ் லா அப்படிம்பாங்க. ஒக்கூன்ஸ் லானா என்னன்னா, நல்லா கவனிங்க, 1% அன்எம்ப்ளாய்மெண்ட் விழுந்துச்சுன்னா, சரிங்களா, சாரி 1% அன்எம்ப்ளாய்மெண்ட் கூடுனுச்சுன்னா ஜிடிபி 2% விழும்பாங்க. எப்படி? வேலையில்லா திண்டாட்டம் 1% அதிகரிச்சதுன்னா பொருளாதார உற்பத்தி, உள்நாட்டு பொருளாதார உற்பத்தி 2% கீழே விழும்பாங்க. திஸ் இஸ் வாட் வி கால் இட் as ஒக்கூன்ஸ் லா. அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் வர்றதுக்கு காரணம் என்னது? அக்ரகேட் டிமாண்ட் குறையறதுனாலதான். அக்ரகேட் டிமாண்ட் குறையறதுனால என்ன ஆகுது? உற்பத்தி குறையுது. உற்பத்தி குறையறதுனால என்ன ஆகுது? அன்எம்ப்ளாய்மெண்ட் கூடுது. சரிங்களா? மக்கள்கிட்ட இன்கம் இருக்காது. ஸோ இதனால ஜிடிபி அஃபெக்ட் ஆகும். அதனால ஏன் மத்திய வங்கி ஒரு நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க த பர்பஸ் இஸ் டு ஹாவ் அ ஸ்டேபிள் எக்கனாமிக் growth அண்ட் ஹாவ் அ ஸ்டேபிள் இன்ஃபிளேஷன். இன்ஃபிளேஷன்ங்கிறது வந்து 4% இருந்ததுன்னா ஒரு பொருளாதாரத்துக்கு நல்லது. ஏன் 4% சொல்றேன்? போன தடவை ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, இந்த தடவை அந்த பொருளோட விலை 104 ரூபா வந்திருக்கு. சரிங்களா? இது ப்ரொடியூசருக்கு ரொம்ப நல்லது. ஏன் ப்ரொடியூசருக்கு நல்லதுன்னா அவரோட ப்ராஃபிட் கூடி இருக்குமா? ஆமாவா இல்லையா? எஸ் சார். அவரோட ப்ராஃபிட் கூடி இருக்கும். கரெக்டா? அப்படி ப்ராஃபிட் கூடினா அவர் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாரா? ஆமாவா இல்லையா? இன்வெஸ்ட்மெண்ட் கூடுனுச்சுன்னா ப்ரொடக்ஷன் கூடுமா? ப்ரொடக்ஷன் கூடுனுச்சுன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கூடுமா? எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கூடுனுச்சுன்னா ஜிடிபி கூடுமா? ஜிடிபி கூடுனுச்சுன்னா மக்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அதிகரிக்குமா? மக்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அதிகரிச்சிருச்சுன்னா மக்கள் பாவர்ட்டில இருந்து வெளில வந்துருவாங்களா? ஆமாவா இல்லையா? அப்ப இந்த சாதாரண இன்ஃபிளேஷன், ஏன் பொருளாதார அறிஞர்கள்லாம் இன்ஃபிளேஷனை பத்தி படிக்கிறாங்க, ரொம்ப யோசிக்கிறாங்க, ரொம்ப சேலஞ்சிங்னா இதுதான் காரணம். சரிங்களா? என்ன தெரியுமா சொல்றாங்க? எக்கனாமிக்ஸ் லிட்டரேச்சர்ல பொதுவா நாங்க படிப்போம்,
இன்ஃப்ளேஷனை மெஷர் பண்றங்கிறது நிறைய பிளட் ப்ரெஷரை கூட்டும்பாங்க. நிஜங்க, இப்படி ஒரு டெஃபினேஷனே இருக்குது. மெஷரிங் தி இன்ஃப்ளேஷன் வில் ஷூட் அப் மெனி பீப்புள்ஸ் இன் பிளட் ப்ரெஷர் எடுவாங்க. டபிள்யூ ஹர்ட்ஸ் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார். அந்த அளவுக்கு என்னது இன்ஃப்ளேஷன் ரொம்ப டேஞ்சரானது. அப்படி இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்காக, பொருளாதார வளர்ச்சியை எட்டுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் மத்திய வங்கி. புரிந்ததா? எஸ் சார். யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா இது வரைக்கும் நடத்தினதுல? எஸ். ஏன் யாருக்கா டவுட் இருக்கா? புரியுதா? ஃபர்ஸ்ட் அமைதியா இருக்கீங்க. புரியுதுங்க சார். ஓகே, கதை கேட்ட மாதிரி இருக்கும். இல்லைங்க, எக்கனாமிக்ஸ் நல்லா இருக்குங்க, சூப்பர் சப்ஜெக்ட் ஆக்சுவலி படிக்க. கார்த்திக் ப்ரோ புரியுதா? எஸ் சார், புரியுது சார். ஓகே, அதான் புக்ல உள்ளதை விட ஈஸியா புரியுதா? நல்லா இருக்குங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்குங்க. ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். எண்ட் ஆஃப் த டே அதான் வேணும், நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும் அங்க போயிட்டு. சரிங்களா? ஓகே. அப்போ the factor of a matter is the factor of a matter is the central bank உடைய பர்பஸ் என்னன்னு இப்ப புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. சரிங்களா? அப்ப இங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நிறைய பேர் வெவ்வேறு காலகட்டங்கள்ல மத்திய வங்கியை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, டபிள்யூஏ ஷா அப்படிங்கிறவர். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, டிஎன்பிசி இருக்காங்க பாத்தீங்களா, கொஸ்டின் டெபிசிட்னால என்ன பண்ணுவாங்கன்னா, நேரா போய் ஏதாவது ஸ்டாண்டர்டைஸ் டெக்ஸ்ட் புக் போவாங்க. போய் அகுஜால ஜிங்கன் தான், வேற என்ன எடுப்பாங்க, அதான் எடுப்பாங்க. எடுத்து அதுல இந்த டெஃபினேஷன் கூட்டுரைக்குரியது யார் அப்படின்னு கேட்பாங்க. நல்லா பாத்தீங்கன்னா ஒரு 5-6 டெஃபினேஷன் இருக்கு. அதுல ஒரு ஃபேமஸான டெஃபினேஷன் இதுதான். டபிள்யூஏ ஷா அப்படிங்கிறது என்ன சொல்றாருன்னா, சென்ட்ரல் பேங்க் இஸ் த பேங்க் விச் கண்ட்ரோல் தி கிரெடிட். கடனை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு அமைப்பு இருக்கா, அதுதான் சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிறாரு. யாரு? டபிள்யூஏ ஷா. அது போக ஹார்ட்ரி, HAWTRUA, ஹார்ட்ரி அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, சென்ட்ரல் பேங்க் இஸ் அ லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரெசார்ட். இதை கேட்பாங்க, நிச்சயமா கேட்பாங்க. லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரெசார்ட் அப்படின்னு சொன்னது யாரு? பக்கத்துல எழுதிக்கோங்க. அப்படின்னா என்னங்கிறத ஃபங்க்ஷன் வரமுச்சுல சொல்லித்தரேன் நான். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ வரமுச்சுல சொல்லித்தரேன். ஹார்ட்ரி அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பாரு. எதை? அது ஒரு லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரெசார்ட் அப்படின்னா ஒரு மத்திய வங்கி ஏன் லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரெசார்ட்டா எது இயங்குதோ அதுதான் மத்திய வங்கி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி பேங்க் ஃபார் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, சென்ட்ரல் பேங்க் ஹாஸ் பீன் டிஃபைன்ட் as பேங்க் இன் எனி கண்ட்ரி டு விச் ஹாவ் an entrusted the duty of regulating the volume of currency and credit in the country. வால்யூம் ஆஃப் கரன்சியும் கடனையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னா அந்த அமைப்பை தான் நம்ம மத்திய வங்கின்னு கூப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. இப்போ உங்களுக்கு இதை கேட்பாங்க. இப்போ நான் காட்டுற ஸ்லைடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்லைடு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ரெக்கார்டு வீடியோ பார்க்கணும்ல, பாஸ் பண்ணி கூட நிப்பாட்டி எழுதிக்கோங்க. இதுல உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒரு மத்திய வங்கியை ஒரு அரசாங்கம் நிறுவமுச்சுல என்ன நோக்கத்துக்காக இதை நிறுவுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, மெயின்டைன் தி இன்டர்னல் வேல்யூ ஆஃப் கரன்சி. பணத்துடைய மதிப்பு. பண வீக்கம் அப்படிங்கிறது பொருள் ஏற்றத்தை மட்டும் பொருளுடைய விலை ஏறதை மட்டும் பார்க்க கூடாது, பணத்தோடைய வேல்யூவும் குறைஞ்சிரும். சரிங்களா? இன்ஃபிளேஷன்ங்கிறது ஒரு பகுதி டெஃபினேஷன் சொன்னேன், ரைஸ் இன் தி பிரைஸ் லெவல்னு சொன்னேன். இன்னொரு பகுதி டெஃபினேஷன் என்னன்னா, டிக்ரீஸ் த வேல்யூ ஆஃப் மணி. அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்றேன். நான் ஒரு 20 ருபீஸை கொண்டுட்டு கடைக்கு போறேன். எங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, போயிட்டு வரமுச்சுல ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டு ஒரு காஃபி பவுடரும் வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. நான் கடைக்கு போறேன், ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டும் ஒரு காஃபி பவுடரும் வாங்கிட்டு வந்துட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு
எங்க அம்மா மறுபடியும் கடைக்கு போய் காஃபி பவுடரும் பிஸ்கெட்டும் வாங்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. இப்ப அந்த அண்ணன் அப்பவும் 20 ரூபா கொண்டு போறேன். அப்ப அந்த கடையில உள்ள அண்ணன் கேட்கிறாரு, தம்பி இன்னும் 5 ரூபா தரணும்ப்பா அப்படிங்கிறாங்க. ஏன் என்ன அப்படின்னு கேட்கிறேன். அவரு சொல்றாரு, பிஸ்கெட்டோட விலை 13 ரூபா ஆயிருச்சு, காஃபி பவுடரோட விலை 12 ரூபா ஆயிருச்சுப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ 20 ரூபாய்க்கான வாங்கும் திறன் குறைஞ்சிருக்கா? Now I have to pay 25 rupees. ஆமாவா? எஸ் எஸ். இப்போ இங்க பாருங்க, இன்னொரு எக்ஸாம்பிள்ல சொல்றேன். எங்க அம்மா 50 ரூபா கொடுத்து விடுறாங்க, 20 ரூபா செலவாயிட்டு மீதி 30 ரூபா கொண்டு வந்திருப்பேன். எப்போ? ரெண்டும் தலா 10 ரூபா இருக்கும் முச்சுல. சரிங்களா? இப்ப 25 ரூபா ஆயிருச்சு. இப்ப எனக்கு கடைக்காரர் மீதி பேலன்ஸ் எவ்வளவு தருவாரு? 25 ரூபா தருவாரு. முன்ன 30 ரூபா கொடுத்துருந்தாரு, இப்ப எவ்வளவு தருவாரு? எனக்கு 25 ரூபா தருவாரு. அப்போ வாட் இட் மீன்ஸ், மை பர்ச்சேசிங் பவர் ஹஸ் ரெடியூஸ்ட். என் பணத்தோட வாங்கும் திறன் குறைஞ்சிருக்கு. ஸோ வேல்யூ ஆஃப் மணி குறைஞ்சிருக்கு. அதை மெயின்டைன் பண்றது தான், பணத்தோடைய மதிப்பை குறைய விடாம பாத்துக்கிறது தான் இவங்களுடைய தலையாய கடமை, முக்கியமான ஃபங்க்ஷனு. அண்ட் ப்ரமோட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். நான் சொன்னல, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நேரடியா பணத்தை வந்து நம்மகிட்ட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ரீட்டைல் பேங்கிங் கிடையாது. நீங்க ஆர்பிஐ கவர்னரா இருந்தாலும் அங்க உங்களுக்குன்னு அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாது. சரிங்களா? ஆர்பிஐ எஸ்பிஐ தான் சம்பளம் வாங்கணும். பிகாஸ் இண்டிவிஜுவல் டிரான்சாக்ஷன் இஸ் நாட் அவைலபிள். அப்போ என்ன பண்ணுவாங்க, பினான்சியலா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன பண்ணணும், நிறைய பேங்க் நிறுவனம், நிறைய பேங்க்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதுக்கு லைசன்ஸ் இவங்க தான் கொடுக்கணும். ஸோ அதனால ப்ரமோட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. அண்ட் ப்ரிசர்வ் தி எக்ஸ்டர்னல் வேல்யூ ஆஃப் மணி. இது அப்படியே ஹோல்டில் வைங்க, ஐ வில் எக்ஸ்பிளைன். அண்ட் என்ஷூர் தி ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி. இன்ஃப்ளேஷனை அண்டர் கண்ட்ரோலில் வைக்கணுங்கிறாங்க. ப்ரைஸை ஸ்டேபிளாக வைக்கணுங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரைஸை ஸ்டேபிளாக வச்சுக்கணும்னா இன்ஃப்ளேஷனை அண்டர் கண்ட்ரோலில் இருக்குன்னு அர்த்தம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வந்து மோஸ்ட் மெயின் இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்டால், என்ஷூரிங் தி ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி தான் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் தான் ப்ரொமோட் தி எக்கனாமிக் growth. ஃபர்ஸ்ட் என்ன வரணும், யூ ஹாவ் டு என்ஷூர் தி ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி. பண வீக்கத்தை கட்டுக்குள்ள வைக்கிறது தான் இவங்களுடைய முதல் தலையாய கடமை. கேட்பாங்க இதை. சரிங்களா? அதே மாதிரி அக்கார்டிங் டு கிச்சன்ஸ் அண்ட் எல்கின், த பேங்க் தட் essential duty which is maintaining the stability of monetary standard. இதையும் யாரு, கிச்சன்ஸ் அண்ட் எல்கின் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் டெஃபினேஷனு. ஆஸ் ஐ செட் earlier, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை உருவாக்குறதுக்கான பெரும் பங்களிப்பு ஆற்றுனது வேற யாரும் கிடையாது, அண்ணல் அம்பேத்கர் தான். அவங்க தான் இந்த ப்ராப்ளம் ஆஃப் ருபி, இட்ஸ் ஆரிஜின் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதி 1920 நடந்த பிரசல்ஸ் ஃபினான்ஸ் கான்ஃபரன்ஸோடைய இதை மையமா வச்சு எங்க ஊருக்கும் ஒரு மைய வங்கி வேணும், சென்ட்ரல் பேங்க் வேணும் அப்படின்னு சொல்லி பேசி கொண்டு வந்தது இவர் தான். இதையும் ஃபேக்சுவலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்ட். இதை நான் டீட்டெயிலா உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். இப்போ கரண்ட் ஆஸ்பெக்ட்ல பார்ப்போம். சரிங்களா? இது எல்லாத்தையுமே வந்து ரெண்டையும், இதையும் எப்படி ராயல் கமிஷன் ஒன்று வந்தது, சரிங்களா, ராயல் கமிஷன் ஒன்று ஏன் வந்தது, அதே மாதிரி இவருடைய பர்பஸ் என்ன, சரிங்களா, இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? என்னென்ன கமிட்டிஸ்லாம், ராயல் கமிஷன் என்ன, ஹில்டன் கமிஷன்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு குரோனாலாஜிக்கல் வரிசையில, கால வரிசைப்படி பார்க்கலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்குன்னு ரொம்ப முக்கியமான இயர்ஸ்லாம் உண்டு. சரிங்களா? ஆக்ட் எந்த ஆண்டு, எந்த இயர் நிறுவப்பட்டுச்சு, ஹில்டன் கமிஷன் எந்த ஆண்டு நிறுவப்பட்டுச்சு, எப்போ ஃபர்ஸ்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டார்ட் பண்ண முச்சுல இட் வாஸ் பிரைவேட் பேங்க் தான். அப்புறம் தான் அதை தேசிய வங்கி ஆக்கியிருப்பாங்க, தேசியமயமாக்கியிருப்பாங்க 1949 ஜனவரி 1. இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். சரிங்களா?